பிறகு தேவன் இந்த பூமியை புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டது. எவ்வளவு காலத்துக்கு பிறகு ஒரு புதுப்பிக்கிறார் அது யாருக்கும் தெரியாது. ஆனா இப்போ தெரியும் நமக்கு. 6000 வருஷத்துக்கு முன்னால்தான் என்ன ஆச்சுது, ஆதாம் வந்தா. நேற்று நம்ம பார்த்தோம், ஒரு நாள் தேவனுக்கு ஒரு நாளுங்கிறது நமக்கு எத்தனை வருஷம்? 1000 வருஷம். இந்த காரியத்தை நீ அறியாம இருக்க கூடாதுன்னு சொல்லி பேதுரு சொல்றா. சரி, இப்போ இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்டு ஒரு அரசாட்சி அடிபட்டு போச்சு. தேவன் நினைச்ச காரியத்தில் முதல் காரியத்தில் தூதர்கள் நினைச்சிட்டாங்க, வீழ்ச்சி அடைஞ்சாச்சு. அவன் பெருமை கொண்டதுனாலதான் என்ன செய்தான், வீழ்ச்சி அடைஞ்சான். இப்போ நம்மளுக்கு என்னது இருக்கக்கூடாது, தாழ்மையை கற்றுக்கிடுங்க. இது முக்கியமான காரியம். மனுஷனுடைய வீழ்ச்சி எப்பவுமே தன்னுடைய சுயத்தில் வரும்போதுதான், அந்த பெருமையில் வரும்போது அவனுக்கு வீழ்ச்சி இருக்கும். ஆண்டவர் பெருமைக்கு நினைச்சார், எதிர்த்து இருக்கிறார். அப்போ ஒரு சின்ன பையன் ஒரு காரியத்தை சொன்னா கூட நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். கேட்கணும் அப்படியா அப்படின்னு சொல்லி, அது தப்பாவே இருக்கட்டும், கேட்டு அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும், அன்பா அவன்கிட்ட சொல்லணும், அது ரைட் இல்லப்பா, அது இப்படி அப்படின்னு. அப்போ உங்களுடைய தாழ்மை அதில் வெளிப்படும். ஆனா மாமிச தாழ்மை என்ன செய்யாத, வெளிப்படுத்தாத. மாமிச தாழ்மை அது ஒரு மாய்மாலம். உண்மையான தாழ்மை உங்களுடைய மனதிலிருந்து வர்ற தாழ்மை, அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகினால்தான் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். என்னத்தை கற்றுக்கொள்ளணும்? நான் எப்படி இருக்கிறேன்? சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அப்போ தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில காரியங்கள் உண்டு. இப்போ கற்று தேர்ந்தவன் தான் அவருக்கு யாரா இருப்பான், சீசனா இருப்பான். இல்லைன்னா கற்றுக்கிட்டே இருக்கிறவன் இன்னும் யாராதான் இருப்பான். பிஏ 3 தடவை இல்லை 30 தடவை. சிலர் ஒரே தடவை எழுதி பாஸ் பண்ணி வருவாங்க, சிலர் நினைச்சுவாங்க கேட்டா 60வது வயசுலயே நினைச்சுவாங்க பிஏ கடைசி பார்ட்டி எழுதிக்கிட்டு இருக்க. இவர் ஸ்டூடெண்டாவே இருப்பார், அவ்வளவுதான். தேறினவன் எவனும் எப்படி இருப்பானா, தன்னுடைய குருவை போல் இருப்பான். இல்லையா? யார போல் இருப்பா? தன்னுடைய குருவை போல் இருப்பான் தேறினவன். உங்களுடைய குரு என்னுடைய குரு யாரு? அவரை போல மாறிட்டோமா? ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. இந்த செய்திகள் எடுக்கிறவருடைய நோக்கம் எல்லாரும் யார போல மாறணும், நம்முடைய குருவை போல மாறணும். இப்படி ஒரு கூட்டம் மாறிச்சுன்னா இந்த பூமி அவங்க முன்னால ஆடும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அந்த சூழ்நிலைக்குள்ள வரணும். பாருங்க, பைபிள் சொல்லுது, இப்போ தேவன் எல்லா காரியங்களையும் செய்தார். மனுஷனையும் இப்ப என்ன செய்தாச்சு, சிருஷ்டித்தாச்சு. நேற்று பார்த்தோம்ல, தேவன் யார் சிருஷ்டித்தாச்சு? மனுஷனை சிருஷ்டித்தாச்சு. இத சொல்லிட்டாரு, ரிப்ளனிஷ் தி எர்த், பூமி என்ன செய்யுங்க, திரும்பவும் நிரப்புங்கப்பா சொல்லி ஆசீர்வதித்தார். இந்த மனுஷன் தேவனுக்கு சமானமா தெரியறான் இப்போ, இல்லையா? அவன் யாரை போல சிருஷ்டிக்கப்பட்டவன்? தேவனை போல. ஆகினால்தான் அவனை வேதம் தேவகுமாரன் என்ன செய்து சொல்லுது. இப்போ ஆண்டோடைய மனதில் இருந்த எய்ம் என்னது? எப்பா முதலாவது ஐட்டம் அடிபட்டு போச்சு. இந்த சிங்காசனம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருந்துச்சு. தேவன் அந்த சிங்காசனத்தில் இருக்கார். சரி, நட்சத்திரங்கள் உண்டாக்கப்பட்டாச்சுது, சூரியன் உண்டாக்கப்பட்டாச்சுது, எல்லா காரியங்களும் உண்டாக்கப்பட்ட பிறகு சந்திரனும் உருவாக்கப்பட்டு எல்லாத்தையும் ஆண்டவர் சிருஷ்டி பண்ணாரு. ஆனா பாவம் தேவ தூதன் மூலமா உண்டாச்சுது. பாவத்தை தூதன் கொண்டு வந்ததுனால ஒளி எடுபட்டு போயிட்டு இந்த பூமிக்கும் வானத்துக்கும் என்னது இல்லாம போயிட்டு, சம்பந்தம் இல்லாம போயிட்டது. இந்த வானத்தையும் பூமி சம்பந்தப்படுத்தணும். அதுதான் தேவனுடைய மறைக்கப்பட்ட சித்தம். வானத்தை நீங்க தொடர்பு கொள்ளாம வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, தேவனுக்கும் மனுஷனுக்கும் என்னது கிடையாது, தொடர்பு கிடையாது. அப்போ தேவன் இந்த பூமியில ஒரு சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். தேவதூதர்கள் வீழ்ச்சி அடைஞ்சது போட்டும், அவங்க தங்களுடைய அக்கிரமத்தினால என்ன செய்தாங்க, வீழ்ச்சி அடைஞ்சாங்க.
ஆதி மேன்மையை அவங்களால என்ன செய்ய முடியல, காத்துக்கொள்ள முடியல இல்லையா? யூதா 6 அப்படி சொல்லுது. இது நிமித்தம் அவங்க வீழ்ச்சி அடைஞ்சு போனாங்க. இப்போ நான் மனுஷனை சிருஷ்டிக்கிறேன். மனுஷன் யார் சாயல் இருப்பான்? தேவ சாயல் இல்லையா? அப்போ தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனுஷன் கவனிச்சு பாத்தீங்கன்னா இவன் ஒரு குட்டி கடவுள். இவன் யாரா இருப்பான்? ஒரு குட்டி கடவுள். ஒரு தேவதூதர்கள் அதை பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்களா இல்ல பொறாமப்படுவாங்களா? நல்ல தூதர்கள் என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவாங்க. லூசிபர் மாதிரி ஆளு என்ன செய்வாங்க? வயிற்ற எரியும் பார்த்துருங்க அவனுக்கு. இப்படி படைச்சு விட்டார, நம்மளை விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேல கொண்டு போயிட்டாரு இவனை. இவன் குட்டி கடவுள்ல. இவன் யாரு? தேவனுடைய குமாரன். ஆனா தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, இந்த பூமி கரப்டட் ஆயிட்டது. இனி இந்த பூமியில யாரை கொண்டு வரணும்? மனுஷனை கொண்டு வரணும். கொண்டு வந்து அவன் என்னை வணங்குவான், அவன் என்ன ஆராதிப்பான் அப்படின்னு சொல்லி இந்த பூமியை அந்த பிள்ளைகளால் நிரப்பணுங்கிறதா அவருடைய சித்தம். ரிப்ளனிஷ் அண்ட் ஃபில் தி எர்த். பூமியை என்ன செய்யுங்க? நிரப்புங்க. என்னத்தை வச்சு நிரப்பணும்? இதுதான் மல்கியா 2:15 சொல்லப்பட்ட வார்த்தை. மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்? அவர் எத்தனை பேரை படைச்சார்? அதுக்கு முன்னால தேவதூர்களை எவ்வளவு பேரை படைச்சாரு? கோடா கோடி தேவதூர்களை நினைச்சுதான் படைச்சார். ஆனா அவங்க நினைச்சதாங்க வீழ்ச்சி அடைஞ்சாங்க. தேவனுடைய சித்தத்தை பாருங்க. அவ்வளவு தேவதூர்களை படைச்சும் அவங்களால செய்ய முடியாத ஒரு காரியத்தை இப்ப யார் செய்ய போறா? ஒரு மனுஷன் செய்ய போறான். ஒரே ஒரு மனுஷன் அவர் செஞ்சுக்கிறார் பாருங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. யாரை பெற்றுக் கொடுக்கணுமா? அப்போ தேவனுடைய பிளான் என்ன? மனுஷனை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னால அவருடைய மனதில் இருந்த எண்ணம் என்ன? என்ன எண்ணம் இருந்துச்சு அவருக்கு? தேவ பக்தி உள்ள சந்ததியை இந்த ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அப்போ ஆதாம பார்த்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொன்னார. அப்போ அந்த ஒரு ஜோடி தான் என்ன செய்யணும்? உலகம் முழுவதையும் நிரப்பணும். அப்போ உலகம் முழுவதும் அந்த ஒரு ஜோடினால நிரப்பப்பட்டா உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் யாரா இருப்பாங்க? ஒரு தாயினுடைய பிள்ளைகளா இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குள்ள எந்த வேறுபாடு உண்டாகுமா? ஒரு நாள் உண்டாகாது. ஏன்? ஒரு தாய் தகப்பனுடைய பிள்ளைகள். யாருடைய குணாதிசயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும்? அந்த தாய் தகப்பனுடைய குணாதிசயங்கள் அங்க இருக்கும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லல? அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதைகளை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும். தங்கள் தங்கள் ஜாதியின்படிதான் அது கொடுக்கும். தினைய விதைச்சா எதா இருப்பா இல்லையா? பாருங்க, உளுந்த விதைச்சிட்டு நெல் இருக்க முடியுமா? அப்போ அது என்னத்தை தான் கொண்டு வரும்? இந்த கட்டளை ஆண்டவர் இதுவரைக்கும் நிச்சயில மாற்றல. இப்போ தேவகுமாரனாகிய ஆதாம் யாரை பெற்றுக் கொடுப்பான்? தேவகுமாரரையும் தேவகுமாரத்தையும் தான் பெற்றுக் கொடுக்கணும். ஏன்? ஆணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தை பெற்றுக் கொடுக்கறதுனால குழந்தை ஆணும் வரும், பெண்ணும் பிறக்கும் இல்லையா? பாருங்க, ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை பாருங்க. அவருக்கு ஒரே ஒரு விருப்பம், தேவ பக்தி உள்ள சந்ததி இந்த பூமியை நினைச்சணும், நிரப்பணும்.